கேஸ் அடுப்புக்கு கீழே என்ன பொருட்கள் வைக்கக்கூடாது? என்ன பொருட்கள்னா ஆயில் பொருட்கள் இல்லைங்க. என்னென்ன பொருட்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இந்த பதிவை முழுசா பாருங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நல்லா ஒரு சிலர் கேட்குறாங்க, இதற்கெல்லாம் ஒரு பதிவா? சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குறதே நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். தெரியுங்களா உங்களுக்கு? எஸ். ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் குடுத்துக்கலாம். அது அது போறதுக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம முன்னோர்கள் செஞ்சது, நம்ம செய்யாதது, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை முன்னேறும். உடனே நம்ம இப்ப என்ன தெரியுங்களா? டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. கம்ப்யூட்டர், மொபைல் எல்லாமே உலகமே என் கையில இருக்கு. உங்க வாழ்க்கை யார் கையில இருக்கு? மொத்தத்துல நம்ம எவ்வளவோ செய்றோம். குடும்பத்துல, வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்னென்னவோ செய்றோம். பொருளாதார முன்னேற்றம் எவ்வளோ நம்ம முயற்சி செய்றோம், பயிற்சி செய்றோம். நிறைய விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது வாழ்க்கையில சீக்கிரமான பெரிய பெரிய முன்னேற்றங்கள் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. கேஸ் அடுப்புக்கு கீழே என்ன பொருட்கள் வைக்கக்கூடாது? என்ன பொருட்கள்னா ஆயில் பொருட்கள் இல்லைங்க. என்னென்ன பொருட்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இந்த பதிவை முழுசா பாருங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நல்லா ஒரு சிலர் கேட்குறாங்க, இதற்கெல்லாம் ஒரு பதிவா? சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குறதே நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். தெரியுங்களா உங்களுக்கு? எஸ். ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். அது அது போகிறதுக்கு முன்னாடி பசிக்கும் போது சாப்பிடணும், பசி இல்லாத போது சாப்பிடக்கூடாது, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி குடிக்கலாம். இவ்வளோதாங்க. இது ஒன்றும் புது டெக்னிக்காக கண்டுபிடிச்சி நான் உட்காந்து தியானம் பண்ண 4 மணி நேரம் தியானம் பண்ணி எனக்கு இறைநிலை அப்படியே தியானம் கொடுத்தாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நானாக ஒன்றும் கண்டுபிடிக்கல, சயின்ஸும் ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயம் தான். அவங்க அப்படி செஞ்சுருந்தாங்க, அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ நமக்கு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு கட கட கடை எடுத்து சாப்பிட்டு, ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு, ஃபாஸ்ட்டாக கிளம்பு, ஃபாஸ்ட்டாக நோய் வரும், ஃபாஸ்ட்டாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்ப வேண்டியது தான். எல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. வாழ்க்கையும் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அவங்க 120 வருஷம் 150 வருஷம் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. நம்ம இப்போ 20 வயசுல அம்மா அப்பா உடம்புலாம் முடியலப்பா, வலிக்குது அங்கே இங்கேன்னு சொல்லி போட்டு படுத்திட்டு இருக்காங்க. 40 வயசு 50 வயசுல 60 வயசுலாம் எங்கேயோ போயிடுச்சு இப்போ. சரிங்களா? இப்போ அதனால் உணவை பற்றிய கிளாஸ் எடுக்கிறோம். அதனால் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம முன்னோர்கள் செஞ்சது, நம்ம செய்யாதது, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை முன்னேறும். உடனே நம்ம இப்போ என்ன தெரியுங்களா? டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. கம்ப்யூட்டர், மொபைல் எல்லாமே உலகமே என் கையில் இருக்குது. உங்கள் வாழ்க்கை யார் கையில் இருக்குது? நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்ட் தான். உலகமே மொபைல் அடங்கிடுச்சுங்க. நம்ம வாழ்க்கை எங்கே இருக்குது? மொபைல்குள்ளேயும் இல்லை, நம்மக்கிட்டையும் இல்லை, யார்கிட்டையும் இல்லை. எங்கே இருக்குன்னு தெரியாமல் அதை தான் தேடிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கூகுள் மேப்லேயே எங்கே போய் தேட முடியுமா? எனது வாழ்க்கை எங்கேயே உள்ளது என்று போட்டு பாருங்களேன், என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்களேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வாழ்க்கை சிறப்பாக வாழ்றதுக்கான தான் நிறைய பதிவுகள் சொல்லிட்டு இருக்கோம். அதில் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாங்க, கேஸ் அடுப்புகள் என்னென்ன வைக்கக்கூடாதுன்னு பார்க்கலாங்களா? சரி, ஓகே. அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு இந்த மண் அடுப்பு வைப்பாங்க. மண் அடுப்பு இந்த சுள்ளி, இந்த விறகெல்லாம் வச்சு எரித்து அதில் சமையல் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் அந்த மண் அடுப்பு இருக்குது பாருங்கள், அதை க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சு சாணம் பூசி, மஞ்சள் பூசி, அழகாக பொட்டுலாம் வச்சு, சூப்பராக குங்கும பொட்டுலாம் வச்சு அவ்வளோ பக்திமயமாக பார்த்தார்கள். அக்னி பகவானை பக்திமயமாக பார்த்தார்கள். சாதம் நமக்கு உணவு தரக்கூடிய அந்த அடுப்பையே ரொம்ப மயமாக பார்த்தார்கள். இப்போ நம்ம எப்படி தெரியுமா பார்த்துட்ருக்கோம்? அவர் அலட்சியமாக பார்த்துட்ருக்கோம். நமக்கு அன்னப்பூரணி, அன்னம் செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த அடுப்பு, அந்த அக்னி எல்லாத்தையுமே ரொம்ப பக்தியோட பார்த்தாங்க. புரியுதுங்களா? பட் நம்ம இப்போ எப்படி இருக்கோம்? நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியுதுப்பா, இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துச்சு, ஓவன் வந்துச்சு, நெருப்பே இல்லாமல் சமைக்க முடியுது. டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் உணவு சரிங்களா? உணவு நமக்கு சமைச்சாதான் கிடைக்கும். புரியுதுங்களா? சரி. அப்போ அப்படிப்பட்ட அழகான அந்த ஸ்டவ்வுக்கு கீழே இந்த கேஸ் ஸ்டவ் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ டெக்னாலஜி டெவலப் பண்ணது கேஸ் அதை தாண்டி போயிட்டுருக்கு. இருந்தாலும் கேஸ் ஸ்டவ் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறதுனால இது தெரிஞ்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் இருக்குது, மேடை இருக்குது, கேஸ் ஸ்டவ் இருக்குது. அந்த மேடைக்கு கீழே நிறைய பேர் ஷெல்ஃப் வச்சுருப்பாங்க. மாடர்ன் கிச்சன் அது மாதிரிலாம் வைக்கும் ஷெல்ஃப் இருக்கும். அந்த ஷெல்ஃபு கீழே முக்கியமாக டைரெக்டாக கீழே சிலிண்டர் இருக்கக்கூடாது. டைரெக்டாக கீழே ஸ்டவ்வுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே சிலிண்டர் இருக்கக்கூடாது. ரொம்ப ஆபத்தானது. கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கலாம். இந்த டியூப் வருது, டியூப் வச்சு கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கலாம். ஓகே, இது ஓகே. அடுத்தது, எண்ணெய் பொருட்கள் கேஸ் அடுப்புக்கு கீழே இருக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேங்க, கேஸ் அடுப்பு கேஸ் ஸ்டவ் இருக்குன்னா ஸ்டவ்வுக்கு கீழே கிடையாது, அந்த மேடைக்கு இருக்குது பாருங்கள், அதுக்கு மேடைக்கு கீழே அந்த ஷெல்ஃபில் எண்ணெய் பொருட்களை வைக்கக்கூடாது. அப்புறம் தண்ணி வைக்கக்கூடாது. குடிக்கிற தண்ணி, சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி. சிலர் அப்படியே வசதியாக இருக்குன்னு சொல்லி குனிஞ்சு எடுத்து டக்கு டக்குன்னு சமைக்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. தண்ணீர் வைக்கக்கூடாது எங்கே? கேஸ் அடுப்புக்கு கீழே. தண்ணீர் அதோட தன்மை வேறு. நெருப்பு அணைக்கக்கூடியது தண்ணீர். அப்போ இந்த நெருப்பு எரியும் போது, கேஸ் ஸ்டவ்வில் நெருப்பு எரியும் போது தண்ணீர் வச்சு தான் சமைக்கிறோம். ஆனால் அது கீழே தண்ணி வச்சுருக்கும் போது எவ்ரிதிங் எனர்ஜியாக பாருங்கள். நீர் சக்தி, நிலம் சக்தி, அந்த மாதிரி ஒரு சக்தியாக பார்க்குறோம் பார்த்தீங்களா? அந்த தத்துவத்தில் அந்த சக்தியாக பார்த்தீங்கன்னா நெருப்பை அணைக்கக்கூடிய சக்தி நீருக்கு உண்டு. சரிங்களா? அதெல்லாம் அந்த தண்ணி வைக்கக்கூடாது. இப்போ மற்றபடி அரிசி பொருட்கள்லாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் பொருட்கள் வைக்காதீங்க. பிளாஸ்டிக்கோட தன்மை வேறு.
நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி பொருள், பீங்கான் பொருள், எவர் சில்வர் பாத்திரம், அப்புறம் அலுமினிய பாத்திரம், பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. நம்ம நார்மலாக என்ன நினைப்போம், கேஸ் ஸ்டவ் இருக்குது, அதில் நெருப்பு எரியுது, அது கீழே மேடை இருக்குது, அதுக்கு கீழே தானே நான் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் வச்சுருக்கேன், சூடு ஒன்றும் படாது. இது சூடு படுறதுக்காக கிடையாது, எனர்ஜியில் சக்தி நிலை மாற்றம் ஏற்படும். அதனால் இதெல்லாம் வைக்காதீங்க. அப்போ கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வச்சுக்கலாமா, இந்த பக்கம் வச்சுக்கலாமான்னு கேட்டால் ஒரு 2 அடி கேப் விட்டுக்கோங்க. ஆனால் எங்கள் ஸ்டேஜே மொத்த ஸ்டேஜே 6 அடி, அதில் 4 அடிக்கு ஸ்டேஜ் பக்கத்தில் தான் வைக்க முடியும், பக்கத்தில் வைக்காதீங்க. கிச்சனே ரொம்ப சின்னதுங்க, எங்கள் கிச்சன் மேடை ரொம்ப சின்னதாக இருக்குங்க, அதில் தான் ஸ்டவ் வச்சு பக்கத்தில் தண்ணி எடுக்கிறது வசதியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் கேப், எவ்வளோ மேக்ஸிமம் கேப் கொடுக்க முடியும் அவ்வளோ கேப் கொடுத்து வைங்க. முடிஞ்ச அளவு அங்கே பக்கத்தில் வைக்காதீங்க, எடுத்து வேற எங்கேயாவது பக்கத்தில் கூட கொஞ்சம் நவுத்தி கூட வச்சுக்கோங்க. சமைக்கும் போது வேணால் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வேணால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. எப்பயுமே தண்ணி வைக்காதீங்க, எண்ணெய் பொருட்கள் எப்பயுமே பக்கத்தில் வைக்காதீங்க. சமைக்கும் போது என்னென்ன தேவையோ அங்கே வேணால் வச்சுக்கோங்க. அவ்வளோ பெருசாலாம் எங்கள் கிச்சன் இல்லைங்க, எங்கள் கிச்சனே ரொம்ப சின்னதாக இருக்குன்னா எவ்வளோ மேக்ஸிமம் தள்ளி வைக்க முடியுமோ வைங்க. ஏன்னா உங்கள் குடும்பம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் இப்போ சொல்லிட்டு இருக்கோம். எப்பயுமே ஸ்டவ் இருக்கக்கூடிய மேடையும் சரி, அந்த கேஸ் ஸ்டவ்வும் சரி நீட்டாக க்ளீனாக இருக்கணும். சமைக்கும் போது எப்படிங்க க்ளீனாக இருக்கணுங்களா, சமைச்சு முடித்த பிறகு காலையில் நீங்கள் டிஃபன் செஞ்சு முடிச்சிட்டிங்க, க்ளீன் பண்ணி வச்சுருங்க. லஞ்ச் செய்ய போகிறீங்க, லஞ்ச் செஞ்சு முடிச்ச பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருங்க. நைட் டின்னர் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. முக்கியமாக நைட்டு நிச்சயமாக கேஸ் ஸ்டவ் தொடச்சி வச்சுட்டு தான், க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போய் தூங்கணும். அன்னபூரணி வந்து அங்கே வந்து படுப்பாங்கன்னு சொல்லுவாங்க கிச்சனில். அதனால் கிச்சன் நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆக மொத்தத்தில் நம்ம எவ்வளவோ செய்கிறோம், குடும்பத்தில் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்னவோ செய்கிறோம், பொருளாதார முன்னேற்றம் எவ்வளோ நம்ம முயற்சி செய்கிறோம், பயிற்சி செய்கிறோம், நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் சீக்கிரமான பெரிய பெரிய முன்னேற்றங்கள் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். எப்பயுமே நம்ம கிச்சனும் சரி, அந்த கேஸ் அடுப்பு ஸ்டவ் மேடையும் சரி நீட்டாக வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் சீக்கிரமாக நல்லபடியாக முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க வளமுடன்.